இந்த உலகில் நாம் எவருமே பாபியாக இருக்க விரும்பவில்லை. ஆனால் பாபா காரியமே அதிகம் செய்கிறோம். நாம் எல்லோருமே புண்ணிய பயன் பெறத்தான் விரும்புகிறோம், ஆனால் புண்ணிய காரியங்களைச் செய்வதில்லை. பாபம் செய்ய யாருமே விரும்பவில்லை. ஆனாலும் அவனை எதுவோ பாபத்திலேயே பலாத்காரமாக தூண்டிக் கொண்டிருக்கிறதே, அது என்ன என்று அர்ஜுனன் பகவானைக் கேட்கிறான். அதுதாண்டா ஆசை என்பது என்று பகவான் பதில் சொன்னார். ஆசையினால் ஒன்றை அடைய முயல்கிறோம். எப்படியாவது அதை அடைந்துவிட வேண்டும் என்பதால் தர்ம அதர்மங்களை புறக்கணித்து விடுகிறோம். அந்த ஆசை நிறைவேறிவிட்டால் அதோடு திருப்தி உண்டாகிறதா? இல்லை. அக்னியில் நெய்யை விட்டால் அது அணைந்தா போகிறது? மேலும் பெரிதாக வளர்க்கிறது. அப்படியே ஓர் ஆசை பூர்த்தியான மனசில் இன்னோர் ஆசை பெரிதாக மூழ்கிறது. அப்படியானால் ஆசை நிறைவேறாவிட்டாலே நல்லது என்று சொல்லவா? அப்படியும் இல்லை. ஆசை நிறைவேறாவிட்டால் நமக்கு ஆத்திரம் உண்டாகிறது. சுவரில் இருந்த ரப்பர் பந்து திரும்புவது போல் நிறைவேறாத ஆசையானது கோபமாக திரும்பி வந்து நம்மை பாபத்தில் மேலும் தள்ளுகிறது. ஆசைக்கு அடுத்தபடி இந்த குரோதத்தைத்தான் பகவான் கீதையில் சொன்னார். இதுவும் ஆசையின் விளைவுதான். அப்படியானால் பாபம் செய்யாதிருப்பதற்கு ஒரே வழி ஆசைகளை அழிப்பதுதான். இதை எப்படிச் செய்வது? நாம் சொந்த ஆசைகளுக்காகவே காரியம் செய்து கொள்கிறோம் என்ற நிலைமையை மாற்றி, நமக்கு லௌகிகமாக லாபம் தராத காரியங்களில் ஈடுபட வேண்டும். லோகோபகாரமாகவும் நமக்கே ஆத்மார்த்தமாக பலன் தருவதாகவும் இருக்கப்பட்ட காரியங்களில் இறங்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் ருசியை உண்டாக்கிக் கொண்டு மேலும் மேலும் ஈடுபடுகிற போது ஆசைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. பாபம் குறைகிறது, புண்ணியம் ஏறுகிறது. அதாவது இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆசையில்லாமல் காரியம் செய்ய பழக வேண்டும். ஆசையில்லாமல் செய்வதுதான் புண்ணிய காரியம்.